தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினர்களிடம் பேரம் பேசிய வழக்கில் ஹவாலா பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக கூறப்பட்டதை அடுத்து அமலாக்கத்துறை விசாரணை செய்ய திட்டமிட்டுள்ளது. தாவேகா அரசை கவிழ்ப்பதற்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக இளையராஜா கொடுத்த புகாரின் பேரில் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். 5 பேர் இந்த வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளிகளாக கருதப்பட்ட நிலையில் அவர்கள் 5 பேரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கைதானவர்களுடன் சிங்கப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் அடிக்கடி கைபேசியில் பேசியதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் சட்டவிரோத ஹவாலா பண பரிமாற்றமும் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த சிங்கப்பூர் தொழிலதிபர் யார் என்று தெரிய வந்துள்ளது. அவரது பெயர் லட்சுமண பெருமாள் என்றும் சிங்கப்பூரில் நீண்ட காலமாக வசித்து வரும் இவர் சென்னையில் உள்ள அரசியல் பிரமுகர்கள் பலருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. அவரை கைது செய்ய காவல்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சட்டப்பேரவை உறுப்பினர்களிடம் பேரம் பேசிய வழக்கில் ஹவாலா பணம் கைமாறி இருப்பதாக காவல்துறை தெரிவித்ததை தொடர்ந்து இவ்வழக்கை அமலாக்கத்துறை தாமாக முன்வந்து விசாரணையை கையில் எடுத்துள்ளது. இந்த வழக்கில் கணக்கில் காட்டப்படாத 50 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்தும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உள்ளது. இதற்கிடையில் தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினரிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் மதுரையைச் சேர்ந்த 4 பேரிடம் தீவிர விசாரணை நடத்திய திருவல்லிக்கேணி காவல்துறையினர் 3 பேரை கைது செய்துள்ளனர்.